தற்போது முக்கியமாக 5 அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். முதல் அறிவிப்பு என்று பார்த்தால், எப்படி நீங்கள் கூறியிருப்பது, கனடாவை 51வது, அமெரிக்காவில் 50 மாகாணங்கள் இருக்கின்றன. நியூயார்க், வாஷிங்டன், நியூஜெர்சி, கலிபோர்னியா போன்று கனடா நாடு தனியாக இறையாண்மை மிக்க ஒரு நாடு, அமெரிக்காவுக்கு அருகில் உள்ள நாடு. அந்த நாட்டை தன்னுடைய 51வது மாகாணமாக இணைப்பது குறித்து யோசித்து வருகிறேன் என கூறி ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். இது வெறும் சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருந்தது. இதற்கு கனடா பிரதமராக தற்போது ராஜினாமா செய்துவிட்டு தொடர்ந்து பிரதமராக தற்போது இருக்கும் ஜஸ்டின் ட்ரூடோவும் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தார். பல கனடா அமைச்சர்கள் எல்லோருமே தலைவர்கள், அரசு தலைவர்களும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் சிலர் ஆதரவும் தெரிவித்திருக்கிறார் கனடாவில் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இது ஒரு பெரும் அதிர்வு அலையை ஏற்படுத்தி இருந்தது. ஒரு பக்கத்தில் உள்ள நாட்டே தன்னுடைய மாகாணமாக இணைக்கப் போய் என கூறியிருந்தது. அதே போன்று மற்றொரு அறிவிப்பையும் செய்திருந்தார். அதாவது கடல் பகுதி, இதனால் வரை மெக்சிகோ வளைகுடா என்று அழைக்கப்படுகின்ற ஒரு கடல் பகுதி இருக்கிறது அங்கு அமெரிக்காவிலே, பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல் அருகே வரும். அந்த வளைகுடா பகுதியானது மெக்சிகோ, அமெரிக்கா மற்றும் கியூபா ஆகிய 3 நாடுகள் வழியாக இருக்கிறது. அந்த கடல் பகுதி அந்த கடல் பகுதியில் 3 நாட்டின் எல்லை பகுதிகள் இருக்கின்றன. திடீரென மெக்சிகோ வளைகுடா என்று அழைக்கப்படுகின்றதை நான் பதவியேற்ற பிறகு அமெரிக்க வளைகுடா என்று பெயர் மாற்றப் போகிறேன் என அறிவித்திருக்கிறார். அதாவது முதல் அறிவிப்பு கனடாவை 51வது மாகாணமாக சேர்க்க போகின்ற அறிவிப்பு. இரண்டாவது அறிவிப்பு மெக்சிகோ வளைகுடா, இனிமேல் மெக்சிகோ வளைகுடா என்பது அமெரிக்கா வளைகுடா என்று அழைக்கப் போகிறோம் என தெரிவித்திருக்கிறார். இதற்கும் பல கண்டனங்கள் ஆரம்பித்துள்ளன. தற்போது மெக்சிகோ அதிபர் என்ன கூறியிருக்கிறார் என்றால், மெக்சிகோ அமைச்சர்கள், பிரதமர் போன்றவர்கள் என்ன கூறியிருக்கிறார்கள், இது அமெரிக்கா மெக்சிகோ வளைகுடா அல்லது மெக்சிகோ அமெரிக்கா வளைகுடா என வேண்டுமானால் அழைக்கலாம். அமெரிக்க வளைகுடா என அழைப்பதற்கு கடும் கண்டனம் தெரிவிக்கிறோம் என தெரிவித்திருக்கிறார். இப்படி பல உலக நாடுகளே அதிர்ச்சி அடையும் வகையிலே தற்போது அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார். அது மட்டுமல்ல, மற்றொரு புதிய துறை, ஏற்கனவே டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஃபிஷியன்சி என்ற ஒரு துறையை ஏற்படுத்தியிருந்தார். அதில் விவேக் ராமசாமி, எலான் மஸ்க் போன்றவரை தலைமையாக கொண்டு செயல்படும் அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஃபிஷியன்சி, திறன் மேம்பாடு அமைச்சகம் துறை, அது அதிகாரப்பூர்வமான துறை அல்ல. ஆனால் அமெரிக்காவில் தேவையற்ற டிபார்ட்மெண்ட் இருந்தால் துறைகளை அதையெல்லாம் நீக்குவதற்காக இப்படி ஒரு துறையை நான் உருவாக்கப் போகிறேன் அறிவித்திருந்தார். இதனால் பல அமெரிக்கர்களின் அரசு பணிகள் பறிபோகும் என்ற ஒரு அச்சநிலை ஏற்கனவே அங்கு உருவாகிவிட்டது. இதற்கிடையே தற்போது புதிதாக ERS என்ற ஒரு துறையை ஏற்படுத்த போகிற எக்ஸ்டர்னல் ரெவென்யூ சர்வீஸ் என்ற ஒரு புதிய துறையை உருவாக்கப் போகிற என கூறியிருக்கிறார். இதன் மூலமாக வெளிநாடுகளிலிருந்து வருகின்ற வரியினை, அதாவது இறக்குமதி செய்யப்படுகின்ற, அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படுகின்ற வெளிநாட்டு தயாரிப்புகளுக்கு, உற்பத்திகளுக்கு அதிக வரி வசூலிக்க போகிற என தெரிவித்திருக்கிறார். அதாவது குறிப்பாக கனடா, மெக்சிகோ, கியூபா, சைனா போன்ற நாடுகளிலிருந்து வரும் பொருட்களுக்கு, இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு குறைந்தபட்சம் 25% 60% வரை வரியை உயர்த்த போகிறேன் என அறிவித்திருக்கிறார். இது மிகப்பெரிய அதிர்ச்சியை உலக நாடுகளில் ஏற்படுத்தியது. குறிப்பாக கனடாவுக்கும் மெக்சிகோவுக்கும் 25% வரி அதிகம் என்பது உண்மையிலே அவர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். சீனாவுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியாக இது அமைந்திருக்கின்றதான் கூற வேண்டும். இப்படி அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார் ட்ரம்ப். இந்த சூழ்நிலையில் நாளை முதல் அவருடைய பதவியேற்பு விழா நிகழ்ச்சிகள் தொடங்குகின்றன. நாளை வான வேடிக்கைகளுடன் அவரை வரவேற்று அந்த வாஷிங்டன் DC நகருக்குள் அழைத்து செல்லப்படுவார். அதற்கு பிறகு ஒரு வெற்றி பேரணி நடைபெறும். 20ஆம் தேதி திங்கட்கிழமை நண்பகல், சரியாக அமெரிக்க நேரப்படி நண்பகல், இந்திய நேரப்படி இரவு 10:30 மணிக்கு அவர் அமெரிக்காவின் 47வது அதிபராக பதவியேற்க இருக்கிறார். அதன் பிறகு மேலும் பல அதிரடி அறிவிப்புகள் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ட்ரம்ப் 2.0 நிச்சயமாக ஒரு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தும் வகையிலே இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். என்ன, தற்போது இந்த காசாவிலே போர் ஒப்பந்தம் நடவடிக்கை ஏற்படுத்திற்கு இதற்கு பிடன் தான் காரணம் என்று கூறுகிறார். அதிபர் ட்ரம்ப் தான் காரணம் என கூறி வருகிறார். அது மட்டுமல்ல, பதவியேற்ற பிறகு அடுத்த 1 மாதத்திற்குள் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் ஒரு சந்திப்பை நடத்தப் போகிறேன் என்றும் அவர் திட்டமிட்டிருப்பதாகவும் தற்போது அங்கிருந்து தகவல் வருகின்றன. ரஷ்ய அதிபரும் அமெரிக்காவும் சந்தித்து பல காலமாகிறது. எனவே இந்த சந்திப்பு என்பது அடுத்த அதிர்வலையா, ஆச்சரிய அலையா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆனால் ட்ரம்பின் ஆரம்பமே அதகலமாக இருக்கிறது என்பதுதான் தற்போது அமெரிக்கா மட்டுமல்ல உலக நாடுகளிலும் பரபரப்பாக பேசப்படுகிறது. பானு.